நீங்கள் ஷூடா சார் கேம் ஸ்டார்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம ஹேத்தேன்னு பார்ட் 12 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் பேர் வச்சு பார்க்கலாம், பார்த்துருவாங்க. சப்போஸ் பார்ட் நேம் தப்பாக சொல்லியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பேர் வரைக்கும் பார்த்தோன்னா, ஸோ ஜிமினுக்கும் உங்கள் சிஸ்டருக்கும் நிலங்களாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜிமினை மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற தாட்டோடு தான் போயிட்டு பார்க்காமலாம் இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. பட் அதெல்லாம் முடிஞ்சிருக்காது. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. அன்றைக்கி நிலங்க அப்படியே முடிஞ்சிருக்கோம். ஸோ அன்றைக்கி நைட் ஜிமின் டெரஸில் தனியாக பியர் குடிச்சிட்ருக்கான். ஸோ அவனுக்கு எங்கே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. ஸோ அப்படியே தனியாக சரக்கு அடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ யாருக்கும் காயம் வந்துட்டு, மச்சான் தேவையாடா அது உனக்கு, இம்மாட்டுக்கு போய் சொல்லிட்டேன், உன் தேனை கல்யாணம் பண்ணிக்கூடா, அதாண்டா அப்போ தான் ஜாலியாக இருப்பேன். எங்கள் ஜிம்முனே கிடத்துல ஆயிடுத்து. ஒரு தடவை சின்ன பிள்ளை இருக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்படியே திரும்பி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் திரும்பிக்கிறான். நீ சொன்ன பார்த்தியா, எனக்கு கல்யாணம் ஆனாலும் என் பொண்டாட்டி பக்கத்தில் வச்சுட்டு நான் 10 பேர் செட் அடிப்பேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்காடா? அப்போ ஒரு மாதிரி சைடாக சிரிச்சிட்டு சொன்னேன். மச்சா இப்போ பொண்டாட்டி நீ கல்யாணம் பண்ண ப்ளீஸ்டா போய் சொல்லிடு. இப்போ நீ சொல்லலாம், நாங்கள் போய் சொல்கிறோம். ஆமாண்டா சொல்லலாம்டா. டேய் மயிருங்களா, மூடிட்டுருங்கண்ணே. மச்சா என்னடா நீயும் பண்ண மாட்டேற, எங்கேயும் பண்ண விட மாட்டேற, அப்போ எப்படியே மூஞ்சி தூக்கி முட்டில் வச்சிட்ருக்க. பயமுடு சரகடி சரியா? ஏய் உன் கூட வெறும் சரகு மட்டும் அடிக்கினாங்கன்னா எங்களை பார்த்தா மயிர் மாதிரி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள். இப்படி மயிர் மாதிரி நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டுப்பா, நான் அப்படியே பார்த்து சரகு மட்டும் வச்சுட்டு ஹீன்றப்போன்னு நினச்சியா? அவங்க அப்பங்கிட்ட ஏதாச்சும் போச்சுன்னா அதோட நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் எதுவுமே சொல்ல சைலண்ட்டாக ஒரு மாதிரி கடுப்பில் அப்படியே சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவன் நின்றுட்டுருக்கான் டெரஸ்லேருந்து கீழே பார்த்தா உங்கள் வீட்டோட அந்த குட்டி கார்டன் தெரியும். அங்கே ஒரு சேர் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. தனியாக உட்காந்துட்டு உங்களுக்கும் அதே தான், யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கஷ்டத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களால் அழவும் முடியல, பிகாஸ் யாராச்சும் பார்த்தா தான் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அவன் மேலேருந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு தெரியும் உங்களால் அவனை விட்டு தர முடியாதுன்னு. ஸோ எதுக்கு இவ்வளோ பெயினை நீங்கள் தாங்கிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஷினோடய அவன் பார்த்துட்ருப்பான். பட்டுன்னு அவங்க எழுந்த பாட்டில் ஸ்லிப் ஆக்கி கீழே விழுந்துடும். ஸோ சைடில் ஒரு கல்லில் பட்டு உடஞ்சிரும். நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு மேலே பார்க்குறீங்க. ஸோ அவனும் உங்களை பார்க்குறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்டில் இருக்கீங்க. தேவையாடி அவனுக்கு நமக்கு. சாரி ஜிமன், அவனுக்கு இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணுறேன். ரியலி சாரி. அண்ட் பண்ணுறேன்டா. இன்னும் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டேன். இங்கே அழிஞ்சிட்டு இருந்தேன் எனக்கும் நீ தாண்டி ஃபர்ஸ்ட் லவ். ஏன்டி இப்படி பண்ணுற? பார்த்தா அவனுக்கு பாவமாக தெரியலையா? ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, ஒரு கெட்ட இல்லை, என் கேரக்டரை சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லை, ஒரு கேவலமான ஜென்மனால. அப்படிப்பட்ட ஒரு பையன் உனக்காக எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட மனசு இறங்கலையாடி. சாரி ஜிமன், சாரி. வயன் அம்மா வந்துட்டேன் அப்படின்னு போயிடுறீங்க. ஸோ ஜிமன் அப்படியே சைடாக ஸ்மைல் பண்ணிவிட்டேன். ஆனால் அப்படியே திரும்பிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே உங்களோட அப்பா ஜிமன் கிட்ட மாப்பிள்ள இந்தாங்க, என்னங்க கிழது, இதில் டிக்கெட் இருக்கு, நீங்களும் ஜான்வியும் படத்துக்கு போயிட்டு வாங்க. படத்துக்கா? ஏன்க்கு மேரேஜ் வச்சுக்கிட்டு சும்மா போயிட்டு வாங்கப்பா, டைம் பாஸாக இருக்கும்ல, நீயும் வந்ததுலேருந்து வீட்டிலே வேறு இருக்க. நான் வெளில போயிட்டு வரது எனக்கு தெரியாது பிள்ளைய. அங்கிள் இல்லை அங்கிள் வேணாம், அது பரவாயில்லப்பா போயிட்டு வா, மாமாவே கொடுக்குறேன். எனக்கு கேவலமான ஜென்மம் போலையே. சரி அங்கிள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிக்கெட்டையும் வாங்குறான். ஸோ டிக்கெட் அப்படியே பார்க்குறான். ஆக்சுவலாக இதில் 3 டிக்கெட்ஸ் இருக்குது. மயிராக இருப்பானோ, 2 டிக்கெட்னு 3 கொடுத்துட்டு போகிறான். காசை வேஸ்ட் பண்ணிவிட்டு பரவாயில்ல அப்படின்னு ஸோ அப்படியே எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அவனும் போய்ட்டு ரெடி ஆகுறான். ஸோ ஈவன் அவன் ஜான்விக்கிட்ட வரீங்களா வரலையான்னு கூட கேட்கவே இல்லை இன்னும். இந்த சைட் ஜான்விகிட்ட அவங்க அப்பா போயிட்டு,
ஜான்வி, அப்பா ஜெவன்கில் டிக்கெட் கொடுத்துருக்கம்மா, நீங்கள் படத்துக்கு போயிட்டு வாங்க சரியா? புதுசாக ஒரு மூவி ரிலீஸ் ஆகலையா, போய் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் உங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும். அப்பா அது மேரேஜ். போயிட்டு வாம்மா, மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். தனியாக எப்படிப்பா? ஜிமின் கூட போகிறோம்மா, ஞாபகம் இருக்கா இல்லையா? இருந்தாலும் நான் வேணா வயனை கூட்டிகிட்டு போட்டா? நான் வாங்கினதே 2 டிக்கெட் தாம்மா. அங்கிள் என்னது இது 3 டிக்கெட் இருக்குது அப்படின்னு கேஷுவலாக சொல்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் கேஷுவலாக தான் சொல்கிறான். 3 டிக்கெட்டா அப்படின்னு அவரும் போய் வாங்கி பார்க்குறாரு. ஆமாம், ஐயோ இது எனக்கு கிளாஸா அவங்களுக்கு கிளாஸான்னு தெரியலையே. சரி ஓகே ஜான்வி, நினச்ச மாதிரி வயனை கூட்டிகிட்டு போமா, 3 டிக்கெட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ ஜான்வி கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. வராளா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவனும் போய்ட்டு அப்படியே ரெடி ஆக்குறான். ஸோ 3 பேரும் தான் போகிறாங்க. தேட்டர் போயிட்டேன். ஸோ எல்லோரும் போய்ட்டு அப்படியே உட்காடுறாங்க. சீட் பார்த்தா ஒரு சீட் மட்டும் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. இப்போது D1 D2 இருந்துச்சுன்னா D3 இல்லாமல் D4 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஜிமின் அப்படி எதுவுமே சொல்லாமல் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது எடுத்துக்கலாம், D1 போயிட்டு உட்காடுறான். ஜான்வி வந்துட்டு அவங்க பின்னாடி தான் வந்துட்டுருப்பாங்க. வயன் போய் உட்காரு. அக்கா நீ போக்கா, போய் உட்காரு வயன், எல்லோரும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க, சீக்கிரம் போ அவங்க பாரு அப்படின்னு திரும்பினா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்களே, எல்லோரும் வந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் போயிட்டு ஜிமின் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் D3 இருக்கு இல்லையா, ஸோ அது காலியாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து ஜான்வி உட்காந்துக்கிறாங்க. அக்கா இங்கே யாராச்சும் வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோக்கா சரியா? சரி வயன், பரவாயில்ல விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஆகுது. ஸோ தேட்டர் ஃபில் ஆகிட்டு மூவியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி லவ் மூவி தான். ஸோ ஜிமின் இந்த படத்தை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு தனியாக அடிக்கடி ஏதோ சொல்கிறேன் அப்படின்ற பேரில் சொல்லிகிட்டு இருக்கான். எதுக்கு லவ் மேலாம் பண்ணிட்டு பசங்களுக்கு தான் கஷ்டம், பொண்ணுங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவங்களால சொல்ல முடியாது. பசங்க கஷ்டம் இருக்கும், அதை மாற்ற முடியாது. தேவையாது லவ் மாதிரியே பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் சைட் அடிச்சிட்டே போயிடணும். ஜிமின் ஏன் இவ்வளோ கோவப்படுற? அப்போ ஜிமின் எதுவுமே சொல்லவே இல்லை, சைலண்ட்டாகவே இருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் உங்களோட பக்கத்தில் பார்க்குறீங்க. ஸோ D3 இருக்கு இல்லையா, ஸோ அங்கே யாரோ வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ, சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ், அது என் சிஸ்டர், நாங்கள் 3 பேரும் மூவி பார்க்க வந்தோம், அவங்கள இங்கே வர சொல்லிடுங்க, நீங்கள் அங்கே போயிருங்க, நான் உங்கள் ப்ளேஸ்க்கு வந்துடுறேன். ஸோ அப்போ அந்த பர்சன் வந்துட்டு உங்கள் போதைக்கு நான் இருக்காவா, இருக்கிற இடத்துல அப்படியே உட்காருங்க, இல்லை படம் பார்க்கத்தால எஞ்சி வெளில போங்க. எப்படி பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஸோ இன்டர்வல் டைம் வருது. உங்களுக்கு எஞ்சி போவே பிடிக்கல, ஈவன் ஜிமினுக்கும். 2 பேருமே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜான்வி வந்துட்டு 2 பேரும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் வேணாமா? இல்லைக்கா உனக்கு எதாவது வேணா மட்டும் வாங்கிக்கோ. பைத்தியம், மூவி பார்க்க வந்தால் பாப்கார்ன் இல்லாமல் சாப்பிட மாட்டேல்ல, அப்புறம் என்ன ஏன் கேட்க மாட்டேற அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் அப்படியே சைடில் பார்க்குறீங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் நார்மலாக அப்படியே இருக்கான். இப்போ ஜான்வி வந்துட்டு ஜிமின் உங்களுக்கு என்ன வேணும்? எதுவும் வேணாம். இல்லை பரவாயில்ல ஏதாவது சொல்லுங்கள், சரக்கு வேணும் தர முடியுமா? இல்லை எதுவும் வேணாம் ஜான்வி, ஏதாவது சொல்லுங்கள் ஜிமின், மூவி சும்மாவை பார்த்துட்ருப்பீங்க. டார்ச்சர் பண்ணுறாளே, ஒரு கோக் மட்டும். சரி அதுக்கு பாப்கார்னு உங்களுக்கு கோக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க அப்படியே போகிறாங்க. ஜிமின் ஏன் அப்படி வரப்பாவே இருக்கு? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. ஒன்று சொல்லிட்டாடி, நீ பேசாத, என்கிட்ட பேசாத. நீ சும்மா எதாவது பேசினாலும் இல்லை குத்துற மாதிரி இருக்குடி, தயவு செஞ்சு மறுபடியும் எனக்கு அந்த வலி தராத, வலிக்குது அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து. நீங்கள் எதுவுமே அதுக்கடுத்து பேசவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஹாஃபும் மூவி ஓடுது. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே தான் இருக்கீங்க. கொடுத்த பாப்கார்னையும் சாப்பிட்லாம், அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த பந்தை முழிச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தியேட்டர்லேருந்து வரீங்க, அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஃபேஸ்லேயே தெரியுது அவனுக்கு எவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ஜிமின், லைஃப் லாங் உனக்கு சாரி சொன்னாலும் அதே இதாக்காது
அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. அந்த ஃபங்க்ஷன் பேர் எனக்கு தெரியலடா. இந்த ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் 3 பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அது யாருக்கு தெரியும் தெரிலன்னு தெரில, எனக்கு அது பேர் தெரியல, எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஓகேடா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் அன்றைக்கி. எல்லோரும் அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஈவினிங் தானே பண்ணுவாங்க, நைட் டைம். அன்றைக்கி பௌர்ணமி வேறு, 3 அழகாக இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி, அந்த ஃபங்க்ஷன் பற்றி தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு அதில் எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை இல்லையா. பிகாஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, அதனால் நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ வேலை இல்லை, அந்த குட்டி குட்டி வேலை அப்படி தான் விட்டுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அந்த இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது மேரேஜ் ஆக போகுது இல்லையா, அதனால் ஜான்வியும் பண்ண சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, ஜான்வி உனக்கு இதை பற்றி தெரியும்ல? தெரியாதுமா, நான் தான் வெளில போய் படித்தேன், எனக்கு என்ன தெரியும். அப்படியா, சரி ஓகே, இங்கே பாரு, இதை வச்சுக்கோ, இதில் குங்குமம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜல்லடை வச்சுக்கோ, நம்ம டெரஸ்க்கு போயிடுவோம். ஜிமின் வந்து அங்கே நின்றுட்டுருப்பான். ஓகேயா, நீ வந்து 3 பார்த்துட்டு, இந்த ஜல்லடை வழியாக 3 பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜிமினை பார்க்கணும். அடுத்து வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, ஜிமின் மட்டும் தான் பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு அவனுக்கு போயிட்டு குங்குமம் வச்சுக்கணும், அவ்வளோதான். சரியா? ஓகேம்மா. எதுக்கு இது? அது என்னுடைய புருஷன், எனக்கு மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கிறது நிறைய விஷயம் இருக்குமா. சொல்கிறதுல நிறைய விஷயம் இருக்கும். சரியா? கொஷின்ஸ் கேட்காத. சரி வா, டைம் ஆச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. மேலே போயிட்டேன். ஆக்சுவலாக மேரேஜ்க்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அதனால நிறைய பேர் நிற்கிறாங்க. இவன் ஜிமினும் அங்கே தான் நிற்கிறான். அவன் கொஞ்சம் கார்னராக நிற்கிறான், அவனுக்கு அங்கே போக பிடிக்கல. இவன் ஜான்வி வந்து அவனை தான் பார்க்கணும், இருந்தாலும் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான் என் அக்காய் கூட. ஸோ எப்பயும் ஒரு பாட்டி அவங்கள ரொம்ப கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பாட்டின்ட்டு, வயன் என்னம்மா செல்லம் தனியாக நின்றுட்டுருக்க? இல்லை பாட்டி, சும்மா தான் நிற்கிறேன். என்னம்மா, நீயும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிற? உன் அக்காவோட கல்யாணம், நிறைய பேர் வந்திருக்காங்க, இங்கே கூட உனக்கு பிடிச்சவன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் ஜிம்மில் அப்படியே பார்க்குறீங்க. அதனால என்ன பண்ணுற, இந்தா இதை வச்சுக்கோ, இதை பார்த்துட்டு நீ எந்த சைடு வேணால் திரும்பி யாரை வேணால் பாரு, உனக்கு பிடிச்சவங்க அங்கே இருந்தாங்கன்னா அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, என் பேரனை தேடு கொஞ்சம் அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு இருக்கு. ஸோ பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கையில் வச்சு நிற்கிறீங்க. பிகாஸ் அந்த பிளேஸில் உங்களுக்கு யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணணும்னு தோணலை, சின்ன தவிர. நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒன்று கவனிக்கிறீங்க. எல்லோரும் வந்து அந்த படிக்குவாங்க இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு ஜல்லடை வழியாக 3 பார்த்துட்டு அவங்களுடைய பார்ட்னரை பார்க்குறாங்க. ஜான்வின்ட்ட அந்த ஜல்லடையை அப்படியே அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன எப்படி பண்ணுறா ஜான், ஏதாச்சும் பிரச்சனையாக அவளுக்கு, சரி போய் கேட்கலாம் அப்படின்னு போகிறீங்க. அப்போ அந்த பாட்டி இருந்துட்டு, என்னம்மா பார்க்கவே இல்லையா, பார், சீக்கிரம் பார். பாட்டி பாருமா, சரி அப்படின்னு அவங்களை எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே திரும்பி 3 வந்து ஜல்லடையில் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு யாரும் வந்துடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜல்லடையை எடுத்துகிட்டே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி திணறி போயிட்டு நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிற்கிறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னதான் இருந்தாலும் அவனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்குது. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அவனை பார்த்தீங்க இல்லையா, அதனால் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த ஜல்லடையை கீழே இறக்கிட்டேன். அவனை பார்க்குறீங்க, அவன் ஒரு மாதிரி தலையை அப்படியே மாதிரி டேப் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். ஸோ அப்படியே திரும்பி அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் மறைக்கிறான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இவன் இங்கே நின்றுட்டு அப்படியே கம்மி நின்றுட்டு இருந்திருப்பான். யாருக்கும் காயம் இந்த எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. டே வச்சான் போ, வாயன் அதை பார்க்குறாங்க பாரு, போ டேய் சாத்திட்டுறேன் புரிதா, ஏய் ரொம்ப பண்ணுறீங்களா, ரொம்ப லவ் மயிருன்னு புட்டு நெச்சி போ அப்படின்னு உதச்சிருப்பான். அவன் உதச்சதில் அங்கே வந்து அவன் பேலன்ஸ் பண்ணி நின்ற இடத்துல தான் கரெக்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் நடந்திருக்கும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அந்த ஹாப்பினஸ்லேயே இருந்தாலும் உங்களுக்கு ஜான்வியாக அப்படி பண்ணாங்க அப்படின்ற தாட் போயிட்டே இருக்கு. நீங்கள் அவங்க நைட் ஒரு 10 o'clock அப்படி அவங்களோட ரூமுக்கு போகிறீங்க. அக்கா வாடி, என்ன உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு. ஏன் ஜல்லடை இல்லை, ஜிம்மினை பார்க்கவே இல்லை, ஈவன் ஜிம்மின்கிட்ட நீ அவ்வளோ பேசவே இல்லை.
அப்போ அவங்க ஒரு மாதிரி திணறிட்டே பார்க்குறாங்க. என்னக்கா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, உங்கள் 2 பேருக்கும் சண்டையா? சண்டைலாம் இல்லை, அது என்னக்கா சொல்லு. கொஞ்ச நேரம் அவங்க சமாளித்து பார்க்குறாங்க, பட் முடியல. பட்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. கிட்டே போயிட்டு அவங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, என்னாச்சு என்னாச்சு ஜான்வி, ஏன் அழற நீ இப்போ? ஏ அக்கா அழாத, என்னடி ஆச்சு? எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலடி. அப்போ உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்ன 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 சொல்கிற நீ? ஆமாம், நான் போய் படித்தேன்ல, அங்கே ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னா அவனும் நானும் தான் மேரேஜ் பண்ணிப்போம். என்னால் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஜிம்மினை அவாய்ட் பண்ணேன். ஈவன் அவனை பிடிக்காதுன்னு சொல்லுவான்னு நினச்சேன். இதுக்காக தான் நான் காஃபி கொடுக்கும்போது கூட ஒழுங்காக கொடுக்கவே இல்லை. அவன் மேலெலாம் நான் எது பண்ணியும் அவன் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டான். எனக்கு பிடிக்கலை, நான் வேறு பையனை லவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அப்படியே ஜான்வி இதையா ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லலை? நீயும் என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னல, அதனால தான் நீயும் புரிஞ்சிக்க மாட்டேன்னு நினச்சேன். ஏய் என்னடி இப்படி சொல்கிற? நீ அக்காடி, எப்படி ஒன்று நான் புரிஞ்சிக்காமல் இருப்பேன்? மைண்ட்குள்ளே ஒரு நாள் எவ்வளோ பிரச்சனைடி அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்லா கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் கேட்குறீங்க. அவனை நீ பார்த்துருக்க? என்னது நான் பார்த்துருக்கேனா? இல்லை புரியல. 3 days முன்னாடி தியேட்டரில் D3 அவன் தான் அது. ஜான்வி, அப்பா டிக்கெட் வாங்க போகிறது எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். நான் சொன்னேன், அவன் தான் அவன் ஃப்ரெண்ட் கிட்டே பேசி டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னான். லைக் நடுவில் வர மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டு எதுக்கு அந்த பர்சன் அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க போதைக்கு நான் இருக்கா அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ என்னடி பண்ண போகிறேன்? எனக்கு இந்த மேரேஜ் நிற்கணும், ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு ஹக் பண்ணி செம்மையாக அலறா. ஸோ நீங்கள் என்ன தான் இங்கே பேசினாலும் உங்களுக்கு தாட் ஃபுல்லாக ஜிமின் கிட்டே இருக்குது, இதை போய் அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஹக்கு பிரேக் பண்ணிவிட்டு, சரிடி உனக்கு நீ லவ் பண்ணுற பையன் கூட தான் மேரேஜ், சரியா? ஃபீல் பண்ணாத, அழாத, பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ அவங்களும் படுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது, யாராச்சும் ஒருத்தவங்க கிட்டேச்சும் சொல்லிட்டோம் இல்லையா மேரேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க தூங்கினது தான். நீங்கள் வேகமாக எழுந்துச்சு ஜிமின் எங்கே அப்படி சொல்லிட்டு தேடுறீங்க. ஜிமினோட ரூமில் அங்கே இங்கே நீங்கள் எங்கே தேடுறீங்க. ஸோ எங்கேயுமே இல்லை. டெரஸ் போகிறீங்க சைடில் அப்படின்னு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த இதில் யாருக்கும் காயம் வராங்க. நீங்கள் வேகமாக போயிட்டு ஜிமின் எங்கண்ணா? அண்ணா ஜிமின், ஏய் இருடி என்னாச்சு, எப்படி மூச்சு வாங்குது? அவனே எப்படி தேடுற? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைண்ணா, ஜிமின் எங்கே சொல்லுங்க, ஜிமினை பார்க்கணும். என் ஜிமினை நான் பார்க்கணும். எந்த அவனா லவ் ஃபெயிலியரில் நேற்று சரக்கு அடித்தான் டெரஸில். நீங்கள் பக்கத்தில் ஏதோ ரிவர் இருக்காமே, அங்கே போயிருக்கான். ஓ அங்கேயா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போகிறீங்க. போயிட்டு அப்படியே அவனை அங்கே பார்க்குறீங்க. ஸோ ஃபுல் மூன் டே வேறு, அந்த ரிவரோட ரிஃப்ளெக்ஷனில் அந்த இடம் ப்ரைட்டாக இருக்குது. ஜிமின் மட்டும்தான் அங்கே இருக்கான். அந்த தண்ணி சவுண்டு, காற்று சவுண்ட், ஒரு மாதிரி ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த வைபே. அவனை பார்த்ததும் நீங்கள் வேகமாக ஜிமின்னு கத்திட்டே அவன்கிட்ட போகிறீங்க. நீங்கள் கூப்பிட்டு தான் அவன் திரும்புகிறான். பட் அவனுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் நீங்கள் ஏன் அப்படி ஓடி வரீங்க அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது அவனுக்கு. கிட்ட போயிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கம்மியாக இருக்கான் எதுவுமே பேசாமல். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஜிமின் எனக்கு கிடச்சிட்டேன், எனக்கு நீ இனிமே ஹாப்பி தான், நீ மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு தான். இனிமேல் நோ சாரோஸ், நோ சேட்னஸ், நம்ம மட்டும்தான், நம்ம லைஃப்பில் நம்ம மட்டும்தான். நீ யாருக்காக ஒன்று நான் விட்டு தர மாட்டேன், எனக்கு நீ மட்டும் போதும். சாரி ஜிமின், ஏதாவது பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு நான் ஃபேஸ்க்குள்ளே கிஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை. பிகாஸ் அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நிற்கிறீங்க. ஸ்டில் உங்களுக்கு செம்மையாக ப்ரீத் ஆகுது. நீங்கள் ஓடி வந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து. என்னாச்சு? ஜிமின் நான் உனக்கு ஜிமின், எனக்கு தான். நான் சொன்னல எவ்வளோ நேரம்,
நம்ம 2 பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். நடி வளர்ற என்னாச்சு சுமன்? இனிமேல் நீ சோகமாக இருக்க மாட்டேன். நான் சொல்கிறேன், நீ கேட்டுட்டு ஹாப்பியாக என்னை ஹக் பண்ணி பாரு. ஜான்வி வேறு பையனை லவ் பண்ணுறா, அவளுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ நானும் மேரேஜ் தான் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக சொல்கிறீங்க. உன் ஃபேஸில் ரியாக்ஷன் இல்லை. ஓ சரிடி. ஜிமன் என்ன நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், இப்படி சைலண்ட்டாகவே இருக்க. உனக்கு அப்போ நான் வேணாம், இப்போ நான் வேணும் அப்படியாடி? அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறீங்க, எதுவுமே உங்களால் சொல்ல முடியல. ஜிமன் எப்படி? அவள் ஃபீல் பண்ணுவா, அவள் அழுவா, அவள் லைஃப் வீணாக போயிடும். அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவள் லைஃப் வீணாக தானே போகும். அவள் லவ் பண்ண பையனும் கிடைக்க மாட்டான்ல. இப்போ அவள் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சது எப்படி? டி எனக்கு சத்தியமாக தெரிலடி, நீ செல்ஃபிஷாக யோசிக்கிறியா? அது எனக்கு தெரியல. உங்கள் அக்கா தான் உனக்கு எல்லாமே வா. அவளுக்கு இப்போ நான் வேணான்னு தெரிஞ்சதும் உனக்கு இப்போ நான் வேணும், எனக்கு புரியல. லவ் ஆடி இது, நீ லவ் பண்ணுறியாடி? எனக்கு புரியல, எனக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்குடி. நீங்கள் அப்படியே ஷாக்டாகவே பார்த்துட்ருக்கீங்க. அது அது வந்துச்சு அவள் வேறு பையனை அதான் அவன் வேறு பையனை லவ் பண்ணுறான். அதனால இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அதானே? நாளைக்கு உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்கும்ல, கல்யாணம் நடக்கும். அகெயின் நான் மனசை மாற்றிட்டு அவள் கழுத்தை தலை கட்டணும் அதானடி? என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டியாடி நீ? எதுக்கடியா என் லைஃப்பில் வந்த? எதுக்கடியா வந்த? தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு குத்துதா இல்லையாடி? உனக்கு வலியில இப்படி பண்ணுறோமேனு வலிக்கலையாடி? இப்படி இருக்க? இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு அகெயின் வந்து நீ அட்லீஸ்ட் வந்து எனக்கு உன் லவ் புரிஞ்சிச்சு, எனக்கு யாரும் வேணாம், எங்கள் அக்காவை விட நீ தான் முக்கியம், அவளை கூட சொல்லியிருக்க வேணாண்டி, எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற, நானும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாண்டி. என்ன சொன்ன நீ? அக்கா வேற பையனை லவ் பண்ணுறா, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு புரியல, என்னை பார்த்தா அப்படி இருக்கு உனக்கு ஆப்ஷன் எல்லாம் என்ன வச்சு. டு ஐ லுக் லைக் அ ப்ராடக்ட் ஆடி நான் உனக்கு. சொல்ல வேணுன்றப்ப வாங்கிக்கிறதுக்கும் வேணான்றப்ப மறுபடியும் திருப்பி கொடுக்கறதுக்கும். இல்லை எனக்கு புரியல, எனக்கு சத்தியமாக புரியலடி. எனக்கு தலை வெடிச்சு போயிடும் போல இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தான் இங்கே வந்தா, திடீர்னு வந்து கட்டி பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் முத்த கொடுத்துருக்கு. என்னடி சொல்கிறேன்? எனக்கு புரியல. மறுபடியும் வேணும்னு சொல்கிறியா? மறுபடியும் நாளைக்கு வந்து வேணான்னு சொல்வேன், நாளைக்கு வேணும்னு சொல்வேன். என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்காடி. கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கலான்னு வந்தேன். என் லைஃப் இப்படிலாம் இருக்கும்னு சத்தியமாக நான் நினச்சி பார்த்ததே இல்லைடி. ஐம் கிங் ஆஃப் மை லைஃப் தெரியுமா உனக்கு? எது வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஐ கீப் ஸ்மைலிங். கண்டுக்கவே மாட்டாண்டி இந்த ஜிமன். அதனால் டோட்டலாக மாட்டேன்டி. என்ன பண்ணன்னு தெரில இப்போது. நினச்சாலே எனக்கு வலிக்குதுடி. ஆண்டி இப்படி பண்ணுற? ஒன்று சொல்லிட்டா? நாளைக்கு என்னோட அண்ணனும் தம்பி கூட உன்னை நிச்சயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், என் அண்ணன் பாவம் என் தம்பி பாவம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன். அடுத்து என் அண்ணனுக்கும் தம்பியும் யாரோ அண்ணன் வச்சுக்கலாம் புடியலன்னு வச்சுக்கோ. அகெயின் வந்து நான் உங்ககிட்ட வெக்கம் இல்லாமல் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் என்னை கட்டிக்கொண்டு கேட்க எனக்கு வாய் வருமாடி? சொல்கிறீ? உங்களுக்கு அப்படியே அவன் சொல்கிற ஒரு வேர்டுமே ரொம்ப அப்படியே வலிக்குது செம்மையாக. அப்படியே உங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அலறடி, அழுறல. உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்ப என்ன நினச்சேன்? லைஃப் லாங் இவ கூட இருக்கணும், இவரை அழ வைக்காமல் பார்த்துக்கணும்னு சத்தியமாக தோணுச்சுடி. இப்போது அலற என்னால் தான் நடி அழற. ஆனால் எனக்கு நீ இப்போ அழுவுறது எப்படி தெரியுமா இருக்குது? இப்போவும் எனக்கு தண்ணி வலிக்குது.
ஏன்டா அவளை அப்படி சொல்கிற? அவள் குழந்த மாதிரிடா, தெரியாமல் பண்ணியிருப்பா. அது இதுன்னு கன்வின்ஸ் பண்ணுது என் மைண்டு. அண்ணா ஒத்துக்க மாட்டுது என் ஹார்ட்டு. ஏய் என்னை பாரு. ஒயன் என்ன செம்மன் செம்மன் என்ன கூப்பிட்ட? ஒயன், உனக்கு என் பேர் தெரியுமா செம்மன்? உனக்கு என் பேர் ஞாபகம் இருக்கா? என் பேர் சொல்லி கூப்பிடுவாடா நீ? எனக்கு பேர் வச்சல நீ தேனன்னு. இப்போ என்ன கூப்பிட்ட நீ? என்னன்னு கூப்பிட்ட என்ன அப்படின்னு போயிட்டு அவன் காலரை பிடிச்சிட்டு அப்படியே அவன் ஃபேஸ் பார்த்து கேட்குறீங்க. சொல்லடா என்னன்னு கூப்பிட்ட நீ இப்போ? வயன் வயன் தானே கூப்பிட்டேன். எனக்கு இப்போ என் பேர் பிடிக்கல. எனக்கு இப்போ என் பேரே பிடிக்கல. சுத்தமாக பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. ஏன்னா நீ எப்பயும் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுடா. என்ன சொல்லி கூப்பிடு. என்ன அப்படி கூப்பிடு. ஜிமன் அப்படியே அவங்க ஃபேஸை பார்க்காம சைட்லேயே தான் திரும்பி பார்த்துட்ருக்கான். ஜிமன், அவனுக்கு பண்ணதுக்கு என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜிமன். எப்படி பண்ணன்னு தெரியல. எனக்கு நீயும் முக்கியமாக இருந்துச்சு, என் அக்காவும் முக்கியமாக இருந்துச்சு. ஏய் அத்தை மட்டும் சொல்லாதடி, நானும் முக்கியம்னு மட்டும் சொல்லாத. ஒரு 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 செகண்ட் கூட ஒன்று நான் முக்கியம் அப்படின்ற தாட் வந்து நான் பார்த்ததே கிடையாது. உன் மனசுக்குள்ளே நீ மயிர் பிடுங்கன்னா ஏன் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜெமன் ஜெமன் சாரி ஜெமன் சாரி சாரி 1000 நான் லைஃப்பில் உனக்கு சாரி சொல்லிகிட்டே இருக்கேன். இப்படி பேசாதடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படியே அவன் காலையே விழுந்துடுறீங்க. அவன் லெக்ஸ் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழறீங்க. சாரி ஜெமன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது தெரியல ஜெமன், என்ன சொல்கிறது தெரியல. என்ன மன்னிச்சிரு. சாரி ஜெமன், சாரி. எனக்கு போய் ஹக்கை தான் தெரிஞ்சோம். அவள் கூட நீ சின்ன போலேருந்து இருந்திருந்தீன்னா நீயும் அதான் பண்ணியிருப்ப ஜெமன். கொஞ்சம் என் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோடா. சாரி, மன்னிச்சிரு ஜெமன். என்ன பனிஷ்மெண்ட் வேணால் கொடு, வார்த்தையால் குத்தாத ஜெமன், ரொம்ப வலிக்குது. என்ன இந்த ரிவரில் தூக்கி போட்டு நான் சந்தோஷமாக செத்து போயிடுறேன். ஆனால் அப்படி பேசாதடா ப்ளீஸ் அப்படின்னு செம்மையாக அழுறீங்க. ஸோ இப்போவும் நீங்கள் அழுவுறது அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ தானே அப்படியே உங்களை தூக்கிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி I still in love with you டி, my love never ends. எனக்கு என் பெயின் எக்ஸ்பிரஸ் பண்ண வேறு வழி தெரியல. சாரி, ரொம்ப பேசிட்டேன். அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேருமே செம்மையாக அழுறீங்க. நீங்கள் அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அப்படியே அங்கே ஃபேஸை ரப் பண்ணிட்டேன். சாரி சாரி ஜெமன், சாரி. லவ் யூ டி, லவ் யூ, லவ் யூ டி தேனு. ஜெமன், என்ன கூப்பிட்ட நீ? என்ன கூப்பிட்ட? என் தேனு. ஐயோ ஜெமன், என்னுடைய இந்த ஸ்மைலை நான் திருடிட்டேன்ல. சாரி. லவ் யூ டி தேனு, லவ் யூ, லவ் யூ. ஜெமன் தேனு, ஜெமன் தேனு சொல்ல லவ் யூ. ஜெமினா தேனு லவ் யூ டி. ஸோ அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. ஆக்சுவலி அவன் உங்ககிட்டேருந்து வேற ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். அது உங்களுக்கு புரியவே இல்லை. தேனு லவ் யூ. ஐயோ ஜெமினா டி தேனு, நீ எனக்கு
டி லவ் யூ டி. ஸோ இப்போ தான் புரியுது அவன் உங்களை லவ் யூ சொல்கிறான். பிகாஸ் நீங்கள் இன்னுமே அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை இல்லையா, அதனால். ஜிமினா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். ஸோ இப்போ தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது. ஸோ அகெயின் ஹக் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டேன்டி. ஐயோ படா, இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கும் நீ எந்த அண்ணா தான் பிடிக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. உன்னை தவிர இங்கு எனக்கு யாரடி, உனது நிழலிலே ஓய்வெடுப்பேன், உனது சுவாசத்தின் சூடு தீண்டினால் மரணம் வந்தும் நான் உயிர்த்தெழுவேன். உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே, பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே, உன் அருகில் வாழ்ந்தால் போதும் கண்ணே கண்ணே. ஓகேடா, இந்த பார்ட் நான் என் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். தேனை பற்றி ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுங்க. பிகாஸ் இந்த எஃப்எஃப் பற்றி நான் உங்ககிட்ட கேட்டதில்லை. ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். பை.